Hi dears, welcome back to Sandhya's Creature. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கிச்சன் செட் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க நேம் சொல்லியிருந்தாங்க வீடியோவில். அவங்க நேம் வந்துட்டு அக்ஷய் கவி. ஹாய் அக்ஷய் கவி. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கிச்சன் செட் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டவ்வுக்காக இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி டப்பா எடுத்திருக்கேன். இது எனக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதை மெஷர் பண்ணி 4 பக்கமும் அதே மாதிரி ஸ்கேலில் வந்துட்டு கோடு போட்டுட்டு அதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஊதுபத்தி டப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் கிரையான்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி இது கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும் அதை நீங்கள் எடுத்து வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி சில்வர் பேப்பர் வந்துட்டு இது மேலே நான் ஒட்டியிருக்கேன். நான் பிஸ்கெட் கவர் தான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டிக்ஸ் மாதிரி நான் செஞ்சுட்டு அதுக்கு ப்ளூ கலரில் வந்துட்டு கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு பிளாக் கலரில் கூட பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ப்ளூ கலர் ஸ்கெட்ச் தான் பக்கத்தில் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு நான் கலர் பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் 8 ஸ்டிக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் பர்னருக்காக. இந்த மாதிரி எல்லாமே ஒட்டிடலாம் நம்ம. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபெவிக்கலே யூஸ் பண்ணால் போதும், கன்லு தேவை கிடையாது. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட்லேயே ஒரு குட்டியாக ரவுண்ட் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிளாக் கலரில் கலர் பண்ணியிருந்தேன். ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒட்டிட போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிளாக நம்ம வந்துட்டு ஸ்டவ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சிலிண்டர் தான் பண்ண போகிறோம். சிலிண்டருக்கு வந்துட்டு இந்த சிலிண்டர் ஷேப்பில் என்ன இருக்கும் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மாற்ற டப்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபெவிக்கல் டப்பா இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டானிக் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். டானிக் பாட்டில் வந்துட்டு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகும். என்கிட்ட இப்போதைக்கு டானிக் பாட்டில் எதுவுமே தீர்ந்து போகிற நிலைமையில் இருக்கல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டேப்லெட் பாட்டில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாகவே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலர் டேப் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். பெயிண்ட் எல்லாம் அடிக்கிற அளவுக்கு பொறுமை எனக்கு இருக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பழைய சார்ஜரோட வயர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த வயர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வயர்ஸ் எதுவுமே அவைலபிளாக இருக்கலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நூல் இருக்கு இல்லையா, நூலை கூட ஒரு 2-3 லேயர் போட்டுட்டு அதுக்கு பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இது ரெண்டையுமே நான் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஒட்டியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் வந்துட்டு பிளேட் இருந்துச்சு, அதாவது மூடி இருந்துச்சு. அந்த மூடியை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த மூடி சைடில் இருந்ததை வந்துட்டு இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு அதையுமே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிபாண்ட் போட்டு அப்ளை பண்ணி அதை கைப்பிடி மாதிரி ஒட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டுறதுனால நம்மளுக்கு ஒரு தோசை தவா மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி இருந்துச்சு, அதாவது நம்ம அந்த சிலிண்டருக்கான ஒரு பாக்ஸ் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த பாட்டிலோட மூடி தான் இது. இந்த மூடியை நம்ம வந்துட்டு இந்த சாசர் பேன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு நான் இந்த ஒரு ஸ்டிக் எடுத்து ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு நீவியாவோட க்ரீம் பாக்ஸ் தான் இது. ஸோ இதுவுமே வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதையுமே நம்ம வந்துட்டு ஹாட் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதையும் எடுத்திருக்கேன். மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்காக பில்லரில் இருந்த மேல் பகுதி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் அதை. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ வீட்டில் என்னென்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களும் வேஸ்ட்டாக போகிற பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லாமே தேட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இப்போ போய் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பொருளாக தேட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பாட்டில் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் மாதிரி நான் செஞ்சு அங்கே வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்துட்டு கர்வாக இருக்கணும், இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை பக்கத்தில் எடுத்து வச்சுருங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு கட்டிங் போர்டு மாதிரி. இப்போ வந்துட்டு சாப்பர் நம்ம வந்துட்டு கட் பண்ணலாம். கத்தி சைஸுக்கு, அதாவது கத்தி ஷேப்புக்கு நான் வந்துட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கார்ட்போர்ட்லேருந்து அதே மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த சில்வர் பேப்பர் இருந்துச்சுல, அதாவது பிஸ்கெட் பேப்பரு, ஸோ அதில் வந்துட்டு நான் இது ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கவர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரியல் கத்தி மாதிரியே இருக்கும். இது இந்த கைப்பிடிக்கு நான் வந்துட்டு இந்த ரெட் கலர் டேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதிலாக பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு அப்படி சும்மா கவர் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு மெலிசான அட்டை எடுத்துக்கோங்க. அட்டை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நான் இந்த மாத்திரை ஷேப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன்.
அந்த ரவுண்ட்ஸ் வந்துட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு இந்த வேஸ்ட்டாக போகிற டேப்லெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கவருங்க. ஸோ இதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நம்ம ஒட்டிடணும். ஸோ இதுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு கம் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஹோல்ஸ் போடும்போது நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா நிற்காது. அதே மாதிரி நீங்கள் சிறுசாக போட்டாலும் இது உள்ளே போகாது. ஸோ அதை மெஷர் பண்ணி கரெக்டாக ரவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக ஒட்டிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம ஒரு பணியாரக்கல் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு தான். அதை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். அதையுமே நான் லாஸ்ட்டில் கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இன்னுமே 2 டேப்லெட்ஸ் இருந்துச்சு. அதை வந்துட்டு நான் பட்ஸோட ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு சேர்த்து ஒட்டிட்டேன். ஒரு ஸ்பூன் மாதிரியோ கரண்டி மாதிரியோ நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சாம்பிராணி கூட பிளேட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த பிளேட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு ஸ்பூன் இருந்துச்சு, அதையுமே எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி குட்டி குட்டி மூடிஸு அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸாவோ கிண்ணவாவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 ருபீஸோட அருண் ஐஸ்கிரீம் இருந்துச்சு டப்பா, இந்த டப்பா இருந்துச்சு. ஸோ இதையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு பேன் மாதிரி நம்ம வந்துட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன். மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு மெலிசான அட்டை எடுத்துக்கோங்க. அட்டை எடுத்துகிட்டு அதோட ரவுண்ட் ஷேப்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கட் பண்ணிட போகிறோம், மெஷர் பண்ணி இந்த மாதிரி. ஸோ இதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இதை நான் வந்துட்டு மூடியாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இதுக்கு நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் கைப்பிடி வரும் இல்லையா, அதுக்காகவும் இந்த மாதிரி நான் 2 சைடு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இனிமேல் செய்கிற கிராஃப்டில் நான் வந்துட்டு கன் க்ளூ தான் நிறையா யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா டக்குன்னு வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக கன் க்ளூ நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு மூடி இருந்துச்சு. இந்த டூத் பிக் எல்லாம் வரும் இல்லையா, அதோட மூடி தான் இது. ஸோ அந்த மூடியை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குமே இந்த மாதிரி கைப்பிடி ஒன்று செஞ்சு ஒட்டியிருக்கேன். அடுத்து அதே மாதிரி ஒரு சின்னதாக மூடி செஞ்சு ஒட்டிடலான்ட்டு வச்சுருக்கேன். பிடிச்சு ஒட்டுறதுக்கு ஒரு பிடி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கன் க்ளூலேயே நான் வந்துட்டு இந்த பாருங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். ஸோ தட் அது காஞ்ச பிறகு நம்ம அதை வந்துட்டு பிடிச்சு தூக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் செஞ்சோம் இல்லையா, அதுக்குமே நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டானிக்லலாம் வரும் இல்லையா மெஷரிங்து, ஸோ அதுவுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம கிண்ணமாக ஏதாச்சும் ஒரு பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மூடி எந்தெந்த மூடி கிடைக்குதோ அதெல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோசை கரண்டி மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்துட்டு கார்ட்போர்டை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப தின்னாக தான் இருந்துச்சு. கார்ட்போர்டில் செஞ்சு நம்மளுக்கு நல்லா ஹார்டாக இருக்கும். இது கொஞ்சம் தின்னாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு இது செய்யும்போது கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிகால் டப்பா இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு 10 ருபீஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு மேல் பகுதியை வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக கன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அட்டை எடுத்து நான் ஒட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு கீழே பகுதி க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி அதே பாக்ஸோட ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி கைப்பிடி மாதிரி நம்ம ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு கப்பு மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கன் க்ளூ இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஃபெவிபாண்ட் வச்சு ட்ரை பண்ணலாம். அடுத்து பிளேட்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ பிளேட்ஸ் எதை வச்சு செய்கிறது அப்படின்னு நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரியலாக பிளேட் மாதிரியே இருந்துச்சுங்க. இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸோட பின்னாடியில் கீழ்ப்பகுதி வரும் இல்லையா, ஸோ அதை தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி என்கிட்ட வந்துட்டு 2 இது இருந்துச்சு எக்ஸ்ட்ராவாக, அதையுமே நான் வந்துட்டு கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது இதெல்லாம் அப்படியே தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாயோட ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான். இதுலேயுமே இது வந்துட்டு இந்த பிளேட் பார்த்திங்கன்னா அந்த பிளேட்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருந்துச்சு, நல்லா கொஞ்சம் தடிமாக தான் இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கப்பெல்லாம் வச்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஒயிட் கலரில் இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு கன் க்ளூ வச்சு இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்துட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதாவது நல்லா கொஞ்சம் தப்பமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம்.
அது காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சப்பாத்தி கட்டை செஞ்சிடலாம். ஸோ சப்பாத்தி கட்டைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கார்ட்போர்டில் அந்த வரி வரியாக வரும்ல அந்த இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊட்டிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அது நல்லா ஸ்ட்ரிப்பாக வந்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நிற்கும். அதனால நான் இப்படி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதையுமே நான் ஒட்டி வச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்ம வந்துட்டு 3 இது வந்துட்டு செஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பெரிய ரவுண்ட் இருக்கு இல்லையா அதில் வச்சு ஒட்டிட போகிறோம். ஸோ 3 சைடு வந்துட்டு ஒட்டிடலாம் இந்த மாதிரி. ஸோ இது 3 ஸ்ட்ரிப்புமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போது ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு சப்பாத்தி கட்டை சரியாக நிற்கும், இல்லைன்னா ஆடிக்கிட்டே இருக்கும். அடுத்து அதே மாதிரி ஒரு கட்டை செய்கிறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அதையுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஒட்டிட போகிறோம். ஓகே, இப்போ ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு கைப்பிடி வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். அதே மாதிரி உருட்டுற சைடு வந்துட்டு கொஞ்சம் குண்டாக தப்பமாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு செகண்ட் இதை நம்ம ரோல் பண்ணியிருக்கோம். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சப்பாத்தி கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை வந்துட்டு இப்போ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா இது காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். ஸோ காஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் தனியாக பிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கரெக்டாக அன்ஈவன் ஷேப்பில் தான் இருக்கும். ஈவனாக கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த பசங்கள்லாம் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. அதை வந்துட்டு ஒரு வடைச்சட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கைப்பிடி அதில் ஒட்டியிருக்கேன். அடுத்து இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்து ஒரு ஸ்டிக்கை 2ஆக நடுவில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டிக்ஸ் கிடச்சிரும். அடுத்து அதே மாதிரி குட்டிஸாக ஒரு 3 ஸ்ட்ரைப் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி கன் க்ளூ போட்டு நான் ஒட்டிடுறேன். ஸோ நம்ம இதில் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு 3 ஸ்டிக்கும் பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அடுத்து இன்னொரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இதை நான் வந்துட்டு ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதாவது மேல் பகுதியில் வந்துட்டு இதை ஒட்டணும். ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கணும் இதை ஒட்டும் போது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரே தான் செஞ்சுருக்கோம். நம்ம காஃபி மக்கெல்லாம் செஞ்சுருக்கோம். ட்ரே செய்யலைன்னா எப்படி அப்படின்ட்டு இந்த ட்ரே வந்துட்டு நான் செஞ்சேன். இது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு கலர் பண்ணி காட்டுறேன் எல்லா இதுவுமே. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க அந்த கன் க்ளூது. ஓகே, இப்போ 3 முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் நம்ம செஞ்ச கிச்சன் செட்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னால் இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சப்பாத்தி மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மிக்சிங் பவுலில் சப்பாத்தி மாவு கலக்கி பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம குருமா செஞ்சிடலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு காய்கறிலாம் நறுக்கி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுடலாம். ஓகே, ஸோ விளையாடும் போது ரொம்பவே நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி சுட்டுடலாம். மாவு நல்லா ஓரளவுக்கு ஊறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி உருட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். நான் எல்லாத்துக்குமே கலர் பண்ணிவிட்டேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஓகே, குழம்பு ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம் பக்கத்தில். இப்போ சப்பாத்தி சுட்டு நம்ம வந்துட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். சூடாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா சுட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு விளையாட பிடிக்குமா என்னென்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா விளையாடாமல் விட மாட்டீங்க, விளையாண்டுட்டே தான் இருப்பீங்க. இந்த வடைச்சட்டிக்கு மூடி வந்துட்டு நான் செய்யலை. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஒர்க்ஸில் ஒரு இது செஞ்சுருந்தோம் இல்லையா அதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சப்பாத்தியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிளேட்ஸுக்குமே நான் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிசைன் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து இப்போ வந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா பனியார சட்டி வச்சு நான் பனியாரை ஊற்றி வச்சுருக்கேன். வெந்துருச்சு. திருப்பி போட்டிருக்கேன். ஹாட் பாக்ஸில் வைக்காமல் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கு கூட நம்மளுக்கு என்ன வேணும்? காஃபி இல்லைனா டீ இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ காஃபி இல்லைனா டீ வந்துட்டு நான் போட்டுக்கலான்னு பால் பற்ற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்மளோட மக்கெல்லாம் ரெடியாக இருக்குது. இதில் பால் காய்கிறதுக்குள்ளே நம்ம சர்க்கரை காஃபி பொடி போட்டு வச்சிடலாம். ஓகே, பால் நல்லா பொங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ சுட சுட காஃபி ஆர் டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச
பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட காஃபி டீயோட பணியாரம் வந்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கிச்சன் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கோங்க. எந்தெந்த பிளேஸில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் விளையாடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்னால் வந்துட்டு இவ்வளோ தான் செய்ய முடிஞ்சிச்சு. ஸோ இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு பொருட்கள் எல்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.